இந்த ஒரு மாறுதலை கொண்டு வரணும்னா ஒவ்வொருவரும் தமிழர்கள், தமிழ் குடியில் பிறந்தவர்கள், தமிழர்கள், பிறமொழியாளர்கள் இங்கே வாழலாம். வாழ்றதுல ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் வாங்க, வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, சந்தோஷமா இருங்க, வாழுங்க, சம்பாரிங்க, வாழுங்க, நல்லா இருங்க. ஆனால் அது எங்கள் மண். எங்களுக்கு ஒரு மண் தான் இருக்குது. இலங்கையில் இருந்துச்சு, அங்கே அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஒரு மண் தான் இருக்குது. இங்கேயும் நீங்கள் எங்களை அடித்து வரட்டி நாங்கள் எங்கே போகிறது? இங்கேயும் நாங்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்குறீங்க. நாங்கள் எங்கே தான் போகிறது? இப்போ நீங்களாம் ஆந்திரா போயிருவீங்க, கர்நாடகா போயிருவீங்க, கேரளா போயிருவீங்க, உங்கள் மாநிலத்துக்கு போயிருவீங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? அப்போ எங்களுக்கு இருக்கிறது ஒரே மண், ஒரே நிலம், உலகத்தின் மூத்த குடி, மூத்த இனம். நாங்கள் இன்றைக்கி அடிமையாக இருக்கோம், அரசியல் அடிமையாக இருக்கோம். இப்போ இந்த அடிமையிலேருந்து நம்ம மீளணும்னா தமிழர்கள் அனைவரும் சாதி மதத்தை கடந்து போதைக்கு அடிமையாகாமல் எல்லோரும் அரசியல் வலிமை பெறணும்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஓரணியில் சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணோம்? நம்ம நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்தணும். வலிமைப்படுத்தினா தான் வேறு வழியே கிடையாது. 15 வருஷம் அந்த மனுஷன் போராடுறாரு. என்ன, யாருக்காக போராடுறாரு சொல்லுங்கள்? அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் போராடுறாங்க. இளைஞர்கள், மக்கள், பெண்கள் அனைவரும் போராடுறாங்க. இன்றைக்கி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உலகத்தில் யாருமே கொடுக்கல, இந்தியாவில் யாருமே கொடுக்கல. இப்போ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு என்னது? ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு 50% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. பாராளுமன்ற எலெக்ஷன்லையா 20 பெண்கள் 20 ஆண்கள் 40 தொகுதியில். சட்டமன்ற எலெக்ஷனா 234 117 பெண்கள் 117 ஆண்கள். பெண்கள்லாம் யோசிங்க. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்று சொன்னார் தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள். அது பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. பெண்கள்லாம் யோசிங்க, இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மாறணும். அப்போது நம்ம வாக்கு இந்த 60 வருஷம் அநீதிக்கு எதிராக நம்ம எதுக்க முடியாது. கேஸ் போடுவான் அதிகாரத்தில். நம்மக்கிட்டே காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நம்ம கேள்வி கேட்டால் சும்மா ஓட்டு போட்டால் காசு வாங்கி தானே ஓட்டு போட்டான்னு சொல்லுவான். அவனை எதுவும் கேட்க முடியாது. அப்போ நம்ம காசு வாங்கக்கூடாது. அப்படியே காசு வாங்கினாலும் காசை வாங்கிட்டு அவனுக்கு எதிராக போடு. உன்ட்ட காசை வாங்கிட்டு ஓட்டை விற்றுருவேன், அவன் நாட்டை விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்போ அவங்கள இந்த தீய சக்திகளை, இந்த திருடங்களை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லவங்களா மாறணும். நல்லவங்களை என்ன பண்ணணும்? அவங்க கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்? தீமைக்கு உறுதுணையாக போய் நிற்கக்கூடாது. அநீதிக்கு உறுதுணையாக போய் நிற்கக்கூடாது. நேர்மை பக்கம் வரணும்.